எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் சரிவு பாதையில் இந்திய பங்குச்சந்தை. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டிலாம் இன்றைக்கியான மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. இதனுடைய இன்ஃபேக்ட் திரும்ப போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குமா அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கும் சான்சஸ் மேபி இருக்கலாம். அப்படி செல்லிங் ப்ரெஷர் வரும் பொழுது கீழே நம்ம அடுத்த சப்போர்ட் எங்கே எடுக்கும், இன்றைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி காலையில் ஓப்பன்லேயே ஒரு 250 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது. ஃப்ரைடே மார்க்கெட்டில் 24,000 மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. 24,050 ரேஞ்சில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்த நம்ம சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்திங்க அப்படின்னா 23,900 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,800 ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது 23,700 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே பார்த்திங்க அப்படின்னா 24,080 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 24,120 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,200 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியினுடைய பை அபோவ் செல் பிலோ, ஏன்னா வாரத்தின் முதல் நாள், ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது. இப்போ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட் ஓப்பன் ஆகும் பொழுது நியரஸ்ட்டாக இந்த 23,800 ரேஞ்சில் இன்கேஸ் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் மேபி இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு டவுன் ஓப்பன் டவுன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் 2 வாரங்களுக்கு எந்த ஒரு தாக்குதலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சதுனால அடுத்தது திரும்ப ஒரு போர் பதட்டம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இருக்குது. அதன் காரணமாக தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா திரும்ப மார்க்கெட் ஒரு டவுன் சைடு வர்றதுக்கு சான்சஸ் மேபி இருக்கலாம். அதாவது 24,080க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா நம்ம திரும்ப ஒரு செல்லிங் தான். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பொழுது, அதாவது ஒரு 250-300 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது நியரஸ்ட்டாக இந்த 23,800 இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும். 23,800லேருந்து 23,750 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகும். இப்போ மார்க்கெட் 23,800க்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த 23,800 கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 23,800க்கு மேலே வர முடியல, மேலே வந்தால் செல்லிங் வருது அப்படின்னா திரும்ப மார்க்கெட் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 700-650 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் மேபி இருக்கலாம். அப்படி இந்த 23,800க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்ப 900-24,000 வரைக்குமே வர்றதுக்கும் சான்சஸ் மேபி இருக்கலாம். இன்ட்ராடே வாலட்டிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா மேபி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த 23,800 தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் மிட் பாயிண்ட். இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங்கை கன்சிடர் பண்ணலாம், இது கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். இதுதான் ஓவராலாக இன்றைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.